Hi viewers, welcome back to MotoWagon. நம்ம MotoWagon ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து புதுசாக ஒரு கார் வாங்குறதுக்கு சஜஷன் கேட்குறப்ப வந்து என்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ், அதோட ரிலையபிலிட்டி, ஃபியூல் எஃபிஷியன்சி, சர்வீஸ் காஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸை வந்து பேஸ் பண்ணி கேட்பாங்க. அதையெல்லாம் பார்க்குறப்ப வந்து என்ஜினோட சைஸ் என்னது அப்படிங்கிறதுமே ஒரு ஃபேக்டராக வரும். அதாவது 1 லிட்டர் என்ஜின், 1.2 லிட்டர் என்ஜின், அதாவது 1000 சிசி, 1200 சிசி, 1500 சிசி, அதாவது 1.5 லிட்டர்ஸ் இந்த மாதிரி உள்ளதும் டிஸ்கஷனுக்கு வரும். இப்போ வந்து ரீசெண்டாக நமக்கு அடுத்ததாக இன்னொரு டிஸ்கஷன் வர்றது என்னென்னா 3 சிலிண்டர் என்ஜின் வாங்கலாமா இல்லை 4 சிலிண்டர் என்ஜின் வாங்கலாமா அப்படிங்கிறது. அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயுமே கேட்டிருந்தாங்க. அந்த எஸ்பெஷலி அந்த டர்போ நான் டர்போ அந்த வீடியோவில் எல்லாமே கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு பாயிண்ட் என்னென்னா 3 சிலிண்டர் என்ஜினுக்கும் 4 சிலிண்டர் என்ஜினுக்கும் உள்ள டிஃபரன்சஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ், அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் அப்படிங்கிற டிஸ்கஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து சிலிண்டர் அப்படின்னா பேசிக்காக என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சிலிண்டர்னா வந்து இப்போது எக்ஸாம்பிளாக ஈஸியாக சொல்லணும்னா பைக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு சிலிண்டர் இருக்கும். அதாவது அந்த என்ஜினில் வந்து ஒரு சிலிண்டர் தான் இருக்கும். சிலிண்டரோட அந்த ஹெட்டுமே வந்து எல்லாமே ஒரு சேர்த்து ஒரு யூனிட்டாக ஒரு பிளாக்காக வந்து அந்த என்ஜின் பிளாக் இருக்கும். இப்போ வந்து காரை பொறுத்தவரையில் மோர் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக 3 சிலிண்டர்ஸ் 4 சிலிண்டர்ஸ் அந்த மாதிரி ஹையர் நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுலேயுமே வந்து அந்த சிலிண்டருக்கு உள்ளாடி தான் ஆக்சுவலாக நமக்கு வந்து கம்பஷன் நடக்கும். அந்த சிலிண்டருக்கு உள்ளாடி தான் வந்து ஃபியூவல் பேர்ன் ஆகி அதில் சிலிண்டருக்கு உள்ளாடி இருக்கிற பிஸ்டன் வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகி தான் நமக்கு அந்த 4 ஸ்ட்ரோக்ஸுமே ரன் ஆகி உங்களுக்கு அந்த பவர் வந்து கிராங்க் ஷாஃப்ட் வழியாக ப்ரொடியூஸ் ஆகி கியர்ஸுக்கு போகும். பேசிக்காக வந்து 3 சிலிண்டர் அப்படின்னா ஒவ்வொரு சிலிண்டருக்கு ஒவ்வொரு பிஸ்டன் வச்சு 3 பிஸ்டன்ஸ் வரும். 4 சிலிண்டர்னா 4 பிஸ்டன். அதாவது ஒவ்வொரு சிலிண்டருக்குமே ஒரு பிஸ்டன் கண்டிப்பாக இருந்து அதுதான் வந்து கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு அடுத்தது வந்து அந்த மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். நிறைய பேரோட ஒரு காமன் தாட் என்னென்னா 3 சிலிண்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரிலையபிளாக இருக்காதா, லோ பவர்டாக இருக்குமா, மைலேஜ் கொடுக்காதா, அந்த மாதிரி எல்லாமே தாட்ஸ் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக அந்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம்பிள்ஸாக 3 சிலிண்டர் என்ஜின்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸும் 4 சிலிண்டர் என்ஜின்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸும் பார்ப்போம். 3 சிலிண்டர் என்ஜின்ஸுக்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்னா நம்ம இந்தியாவிலே ஒரு பெரிய செல்லரான ஆல்டோ 800 ஆல்டோவில் எல்லாமே இருக்கிற அந்த ஒரு 3 சிலிண்டர் என்ஜின். அப்புறம் வந்து ஆல்டோ K10, செலீரியோ அந்த மாதிரி கார்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற 1 லிட்டர் என்ஜின், அதுவுமே 3 சிலிண்டர்ஸ் தான். அப்புறம் வந்து நம்ம ஃபோர்டோட டிராகன் சீரிஸ் பெட்ரோல் என்ஜின்ஸ், அந்த 1.2 லிட்டர் ஃபிகோ ஆஸ்பேர்லாம் இருக்கிறதும் சரி, எக்கோஸ்போர்ட்டில் இருக்கிற 1.5 லிட்டரும் சரி, அது எல்லாமே வந்து 3 சிலிண்டர் என்ஜின்ஸ். அப்புறம் வந்து டாட்டாவில் இருக்கிற அந்த ரெவர்ட்ரான், டியாகோ, டிகார், ஆல்ட்ராஸில் எல்லாமே இருக்கிற அந்த ரெவர்ட்ரான் என்ஜினுமே வந்து 3 சிலிண்டர்ஸ் தான். அப்புறம் வந்து அந்த 1 லிட்டர் TCDA என்ஜின், அதாவது அந்த பீட் டீசல் எல்லாமே இருந்த அந்த என்ஜின். அப்புறம் வந்து 1.2 ரெவர்ட்ரானை வந்து டர்போ ஆட் பண்ணது நெக்ஸான் அந்த மாதிரி கார்ஸில் இப்போது ஆல்ட்ராஸில் இருக்கிற அந்த டர்போ அது எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து நமக்கு 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மாருதியோட K12 என்ஜின், அப்புறம் வந்து ஹியூண்டாயோட 1.2 கப்பா, கியாவில் அதே வந்து 1.2 ஸ்மார்ட் ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ரொம்ப ரிலேபிளான என்ஜின்ஸில் ஒன்று சொல்லணும்னா நமக்கு பிரசாவில் இருக்கிற 1.5 லிட்டர், அதாவது அர்பன் க்ரூஸில் எல்லாமே சியாஸ், எஸ்கிராஸ் இந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் கார்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் என்ஜின். அப்புறம் வந்து இன்னும் வந்து கிளாசிக்காக வந்து ஹை ரவிங்காக இருக்கிற ஹோண்டாவோட ஐவிடெக் என்ஜின், அதுவுமே ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் என்ஜின் தான். இப்போ வந்து 1.5 டர்போஸ் பார்ப்போம். டர்போஸ் வந்து மேஜராக வந்து உங்களுக்கு டீசல்ஸில் தான் அந்த 1.5 டர்போ இருக்குது. டர்போ பெட்ரோலில் 1.5ல இருக்கிறது மெயினாக பார்த்தோம்னா நமக்கு வந்து ஹெக்டரில் யூஸ் பண்ணியிருக்கிற 1.5 வந்து ஒரு டர்போ பெட்ரோல் என்ஜின் 4 சிலிண்டரில். அப்புறம் வந்து நமக்கு ஃபோர்டோட TDCA என்ஜின், அது வந்து ஒரு 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ் 4 சிலிண்டர். டாட்டாவோட ரெவோட்ரார்க் என்ஜின், அப்புறம் வந்து ஹோண்டாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற 1.5 ஐடிடெக், இப்போ வந்து BS6ல் டிஸ்கண்டினியூ ஆகிருக்கிற ஒரு என்ஜின்னா அந்த 1.3 லிட்டர் மல்டி ஜெட் வந்து ஒரு 4 சிலிண்டர் டர்போ டீசல் என்ஜின். 3 சிலிண்டர் என்ஜின்ஸோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதல் அட்வான்டேஜ் என்னென்னா காஸ்ட். அதாவது ஒரு சிலிண்டர் வந்து ஓவராலாக உங்களுக்கு அந்த என்ஜின் பிளாக்லேயே வந்து கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ஓவராலாக அந்த மேனுஃபேக்சரருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும். அப்போ வந்து எண்ட் ஆஃப் த டே அதை வந்து கன்சியூமருக்கு கொடுக்குறப்ப அந்த ப்ராடக்ட்டை வந்து இன்னும் காம்படேட்டிவாக கொஞ்சம் லோ ப்ரைஸில் வந்து அவங்களால கொடுக்க முடியும். அடுத்த விஷயம் வந்து என்ஜினோட சைஸ். அதாவது ஒரு சிலிண்டர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அந்த என்ஜினோட ஓவரால் சைஸுமே வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அதனால் வந்து குட்டியான கார்ஸில், சின்ன என்ஜின் பே இருக்கிற கார்ஸில் வந்து அதை ஈஸியாக வந்து வச்சு உங்களுக்கு அதை கொடுக்க முடியும். கூடவே வந்து ஒரு அந்த காரில் ஒரு 4 சிலிண்டர் வச்சிங்கன்னா அது வந்து கிராம்டாக இருக்கும். ஒரு மெக்கானிக்கல் பர்ஸ்பெக்டிவ்லையும் பார்க்குறப்போ வந்து ஒரு சின்ன காரில் வந்து 3 சிலிண்டர் என்ஜின் வந்து இருக்கிறப்போ வந்து அவங்களுக்கு ஒரு மெக்கானிக்கு வந்து அது ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மூணாவது அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஃபியூல் எஃபிஷியன்சி. அதாவது ஒரு சிலிண்டர் வந்து ஓவராலாக இன்ஜினில் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஜெக்டருமே கம்மி. அப்படி பார்க்குறப்போ வந்து கம்மியான ஃபியூல் தான் வந்து இன்ஜினுக்கு தேவைப்படும். அதனால வந்து எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும்.
ஆனால் அதையுமே வந்து எப்போவுமே வந்து ஒரு 4 சிலிண்டர் என்ஜினோட 3 சிலிண்டர் என்ஜின் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு 3 சிலிண்டர் என்ஜினை வந்து ஒரு பெரிய காரில் கொண்டு போய் வச்சு அதில் வந்து ஹையர் லோட் கொடுக்குறப்ப வந்து அந்த லோடை புல் பண்ணுறதுக்கான பவரை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஹையாக வந்து ஆக்சிலரேட்டர் வந்து ஜாஸ்தியாக தான் கொடுக்கணும். அப்போ வந்து கண்டிப்பாக கூடுதல் ஃபியூல் கொடுத்து தான் அந்த பவரை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அப்படி பார்க்குறப்போ வந்து அது ஒரு அந்த கண்டிஷன்ஸை பொறுத்து தான் வந்து அந்த எஃபிஷியன்சி வந்து இருக்க போகுது. அடுத்த அட்வான்டேஜ் என்னென்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட். அதாவது என்ஜினோட சைஸ் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு கம்மியான ஆயில் தான் வந்து தேவைப்படும். அப்படி பார்க்குறப்போ வந்து கம்மியான மூவிங் பார்ட்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இன்ஜினில் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கூட வந்து நமக்கு ஈஸியான காஸ்ட்டில் அதாவது கம்மியான காஸ்ட்டில் வந்து அந்த ஒர்க்ஸ் எல்லாமே ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து 4 சிலிண்டர் என்ஜின்ஸில் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் விஷயம் என்னென்னா ஓவராலாக என்ஜினில் இருக்கக்கூடிய அந்த ரிஃபைன்மெண்ட் 4 சிலிண்டர்ஸ் அதாவது ஈவன் நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் இருக்கிறதுனால ஓவரால் அந்த பேலன்சிங் வந்து கரெக்டாக இருக்கும். என்ஜின் வந்து எப்போவுமே ஒரு ஸ்ட்ரோக் வந்து பவர் ஸ்ட்ரோக்கில் இருக்கும். அதாவது 4 ஸ்ட்ரோக்கு தான் என்ஜினில் ஓவராலாக இருக்கும். அதில் வந்து ஒரு பவர் ஸ்ட்ரோக் வந்து ஏதாவது ஒரு என்ஜினில் கண்டிப்பாக இருக்கிறதுனால அந்த கிராங்க் ஷாஃப்டோட ரொட்டேஷனுமே வந்து நல்ல ஸ்ட்ரீம்லைண்டாக கரெக்டாக இருக்கும். அப்படி பார்க்குறப்ப வந்து அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து எப்போவுமே ஹையராக இருக்கும். அடுத்த அட்வான்டேஜ் பார்த்தோம்னா என்ஜினோட ஓவரால் பவர். அதாவது அந்த என்ஜின் வந்து ஓவரால் வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு வந்து கண்டினியூஸான மொமெண்டம் எப்போவுமே கிடச்சிட்டே இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு அந்த ஒரு காரை வாங்குறப்ப வந்து நம்ம வந்து எவ்வளோ பிக்கப் இருக்குது, எவ்வளோ குயிக்காக நம்ம ஓவர்டேக்கிங்ஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்ப்போம். அதுக்கு எல்லாமே வந்து 4 சிலிண்டர் என்ஜின்ஸ் வந்து அந்த ஹெல்த்தியான பவர் அவுட்புட்டையுமே கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்த அட்வான்டேஜ் பார்த்தோம்னா அடாப்டபிலிட்டி. அதாவது வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ், ரியர் வீல் டிரைவ், ஆல் வீல் டிரைவ், அப்புறம் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கியர் பாக்ஸஸில் வந்து ஒரு 4 சிலிண்டர் என்ஜின் வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகி சிங்க் ஆகி ஒர்க் ஆகும். இப்போ 3 சிலிண்டர் என்ஜின்ஸோட டிஸ்அட்வான்டேஜஸை வந்து ஃபஸ்ட் பார்ப்போம். அதில் என்னென்னா முதல் விஷயமே வந்து என்ஜினோட இனிஷியல் ரெஸ்பான்ஸ், அதாவது அந்த லோவர் எண்டில் இருக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து 4 சிலிண்டர் என்ஜின்ஸை கம்பேர் பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். நம்ம 4 சிலிண்டர் என்ஜின்ஸோட அட்வான்டேஜஸ்லேயே செகண்ட் பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருந்தோம்னா அதாவது அந்த நோ லேக், இந்த பவரில் வந்து எந்த லேக்குமே இருக்காது அப்படிங்கிறது தான். அந்த விதத்தில் பார்க்குறப்போ வந்து 4 சிலிண்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது எப்போவுமே 3 சிலிண்டர்ஸில் வந்து ஒரு சின்ன லேக் வந்து நமக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும். அதாவது கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கும், வைப்ரேஷன்ஸ் இருக்கும். இதுக்கு ரீசன் எல்லாமே என்னென்னா 4 சிலிண்டரை பொறுத்தளவில் 4 சிலிண்டர்ஸ் வந்து ஒரு பேலன்ஸ் இருக்குது. இதில் வந்து 3 சிலிண்டர் அப்படிங்கிறப்போ வந்து ஒரு சிலிண்டர் ஆடாக இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டுவல் மாஸ் ஃப்ளை வீல்ஸ், பேலன்சர் ஷாஃப்ட்ஸ், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்து அந்த ரிஃபைன்மெண்ட்ஸ் லெவல்ஸில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வர்றாங்க. அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த என்ஜின் வந்து நல்ல பவர் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஹையர் ரெவ்ஸில் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி ஆகணும். இது வந்து முதல்ல சொன்ன பாயிண்ட்டுக்குமே வந்து கனெக்டட் தான். அதாவது என்னென்னா லோவர் எண்ட்லேயுமே அப்புறம் வந்து ஓவரால் ஒரு சின்ன லேக் இருக்கும். அப்படிங்கிறத நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஹை ரெவ்ஸில் வந்து ட்ரைவ் பண்ணுறப்ப தான் வந்து அந்த 3 சிலிண்டர் வந்து நல்ல பவரை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா என்ஜினுக்கு வந்து அதிகமான ஆக்சலரேஷன் வந்து கண்டிப்பாக எப்போவுமே தேவைப்படும். அதாவது நம்ம பாயிண்ட்லேயே வந்து சொல்லியிருந்தோம் இனிஷியலாகவும் சரி ஓவராலும் சரி ஒரு சின்ன லேக் வந்து என்ஜினில் எப்போவுமே ஃபீல் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது. அதனால வந்து உங்களுக்கு நல்ல சர்ஜ் பவர் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த என்ஜினை வந்து நல்லா ரெவ் பண்ணி கொஞ்சம் ஆக்சலரேஷன் கொடுத்து ட்ரைவ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அந்த பவரை வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த என்ஜின் வந்து லெஸ் அடாப்டபிள். அதாவது நம்ம 4 சிலிண்டர் என்ஜினில் வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ், ரியர் வீல் டிரைவ், ஆல் வீல் டிரைவ், அப்புறம் வேரியஸான கியர் பாக்ஸஸ், இதில் எல்லாமே நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து 3 சிலிண்டரை பொறுத்த அளவில் உங்களுக்கு சின்ன கார்ஸில் வந்து எஸ்பெஷலி வந்து சின்ன ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கார்ஸில் தான் வந்து நல்லா சூட் ஆகும். ஆனால் அதில் எக்ஸப்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா உங்களுக்கு 3 சிலிண்டர் டீசல்ஸ் யூஸ் பண்ணுற பொலேரோ, டிவி 300 இந்த மாதிரி கார்ஸில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவில் லாங்கிடியூட்னலாக ரியர் வீலுக்கு வந்து அந்த என்ஜின் இருக்கும். இப்போ வந்து 4 சிலிண்டர் என்ஜின்ஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் விஷயம் என்னென்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதாவது 3 சிலிண்டரை கம்பேர் பண்ணும்போது அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது வந்து நிறைய பார்ட்ஸ், அதாவது 3 சிலிண்டரோட கொஞ்சம் ஜாஸ்தியான பார்ட்ஸ் இருக்கும். அந்த ஓவரால் இன்ஜினை வந்து ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலுமே அதோட காஸ்ட் வந்து ஹையாக இருக்கும். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஃபியூல் எஃபிஷியன்சி. ஒரு 4 சிலிண்டர் என்ஜினை பொறுத்தளவு 3 சிலிண்டரை வந்து விட வந்து எப்போவுமே ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அது எல்லா கேசஸ்லையுமே இருக்காது. ஏன்னா நம்ம முதல்ல வந்து 3 சிலிண்டர் என்ஜின்ஸோட டிஸ்அட்வான்டேஜில் சொல்லியிருந்தோம். அதாவது ஹையர் ரெவ்ஸ் தேவைப்படும் உங்களுக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ண அப்படிங்கிறது. அப்படி பார்க்கும்போது நம்ம பவருக்கு வேண்டி நம்ம ஒரு 3 சிலிண்டர் என்ஜினை வந்து நல்லா ரைஸ் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா அதில் வந்து மைலேஜ் கம்மியாகும். அதே நேரத்தில் கரெக்டான ஸ்பீட்ஸில் ஆவரேஜ் அந்த என்ஜினை ஓட்ட வேண்டிய ஸ்டைலில் ப்ராப்பராக ஓட்டினோன்னா
மைலேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் 4 சிலிண்டர் இன்ஜினை பொறுத்த அளவில் ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸ்டான மைலேஜ் ஓவரால் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஓவராலாக வந்து நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே ரெண்டுக்குமே பார்த்துட்டோம். ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு கன்க்ளூஷனாக இதுதான் பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கே வர முடியாது. ஆனாலுமே ஓவரால் ப்ராக்டிகாலிட்டியில் பார்க்கும்போது 4 சிலிண்டர் இன்ஜினோட அட்வான்டேஜஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. அதுக்காக எந்த விதத்துலையுமே 3 சிலிண்டர் இன்ஜின்ஸ் வந்து மோசம் அப்படின்றலாம் கிடையாது. உங்களுக்கு அந்த ஃபியூல் எஃபிஷியன்சியை பொறுத்தளவில் 3 சிலிண்டர் என்ஜின்ஸில் வந்து பியூராக நம்ம எப்படி ஓட்டுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்மளோட டிரைவிங் ஸ்டைலை பேஸ் பண்ணி தான் அதோட ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கும். அதே மாதிரி தான் ரிலையபிலிட்டியை பொறுத்தளவில் நம்ம எந்த அளவுக்கு வந்து அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோம், அதாவது எடுத்த உடனே அதை ரொம்ப ரவ் பண்ணாமல் கரெக்டாக அந்த டெம்பரேச்சருக்கு வரது வரைக்கும் அந்த மாதிரி உள்ள கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்து மெயின்டைன் பண்ணோம்னா அதுவுமே நல்ல ரிலையபிளாக தான் இருக்க போகுது. ஆனால் ஒரு பாயிண்ட் நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்போ ஒரு எந்தூசியாஸ்டாக நீங்கள் யோசிக்கிறீங்க, டிரைவிங்கை வந்து ரொம்ப விரும்பக்கூடிய ஆள் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 4 சிலிண்டர் என்ஜின்ஸ் தான் வந்து நல்லா செட் ஆகும். ஆனால் அப்படி எதுவுமே இல்லை, காமனாக எனக்கு ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு நார்மலான கண்டிஷன்ஸ் யூசேஜுக்கு எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா இந்த 3 சிலிண்டர் என்ஜின் 4 சிலிண்டர் என்ஜின் அப்படிங்கிற கன்ஃபியூஷனுக்கே போகாமல் உங்கள் பட்ஜெட்டுக்கு வந்து எந்த கார் நல்லா சூட் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ஒரு காரை வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இதே மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கியர் பாக்ஸஸ், அதாவது ஏடி, ஏஎம்டி, சிவிடி அந்த மாதிரி அதோட டைப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். கூடவே வந்து இதுக்கு முன்னாடி வந்து டர்போ இன்ஜின், நான் டர்போ இன்ஜின் அதோட டிஃபரன்சஸ் என்ன அப்படிங்கிறது வீடியோ பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையுமே பாருங்கள். அதே மாதிரி வந்து நிறைய புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து கார் மெயின்டெனன்ஸை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் என்னென்னா நம்ம ஆல்ரெடி வந்து அது ஒரு சீரீஸாகவே பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்குமே வந்து கீழே கொடுத்துருக்கோம். கூட வந்து சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்து MotoWagon இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து என்னென்னா ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆகுது, அதை வந்து அன்னைக்கே இல்லை அடுத்த நாள் கண்டிப்பாக வந்து MotoWagon டீமோட இம்ப்ரெஷன்ஸ், அதாவது எங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஸ்பெக் ஷீட்டில் இருக்கிற டேட்டா, அப்புறம் வந்து அந்த ஃபோட்டோஸ், ப்ரெஸ் கிட் அதை வச்சு ஒரு வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி 4 வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் MotoWagon. டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.